ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவா இங்கிலாந்து லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நிறைய ஒர்க் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூனான ஒரு ஒர்க் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும் போதும், உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. பேசிக் நாலேஜ் இருந்தாவே இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் தான். அது என்ன ஏதுன்னு வீடியோவோட ஷோ பண்ணுறேன், ஃபுல்லாக பார்த்து கிளியராக பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை HBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் கொடுக்குறாங்க. சிம்பிளாக தான் இருக்குது. ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் மட்டும் போதும். இந்த ஒர்க்கில் 15,000லேருந்து 25,000 வரையும் ஏர்ன் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஒர்க்கு தான். அது எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு கம்பெனி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நீங்கள் தைரியமாக வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். வாங்க கைஸ், வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க கைஸ், நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 224 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இந்தியா டீம். இதில் பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் 38 அவுட் ஆகிட்டார், கில் 21 ரனில் அவுட் ஆகிட்டார், ராகுல் 14 ரனில் அவுட் ஆகிட்டார், கருண் ஐயர் சிறப்பாக விளையாடி 57 ரனில் அவுட் ஆகிட்டார், ஜடேஜா 9 ரனில் அவுட் ஆகிட்டார். ரொம்பவே சுமாரான பேட்டிங் விளையாடினாங்க டீம் இந்தியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19 ரனில் ஜுரேல் அவுட் ஆகிட்டார், வாஷிங்டன் சுந்தர் 26 ரனில் அவுட் ஆகிட்டார், சிராஜ் டெக் அவுட் ஆகிட்டார், பிரசித் கிருஷ்ணாவும் டெக் அவுட் ஆகிட்டார். சிறப்பாக பந்து வச்சு பண்ணாங்க டீம் இங்கிலாந்து அணி. 224 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க டீம் இந்தியாவை. இதில் யார் யார் ஹையஸ்ட்டாக விக்கெட் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அட்கின்சன் 5 விக்கெட்ஸ் எடுத்தார், டங் 3 விக்கெட்ஸ் எடுத்தார், ஸ்டோக்ஸ் 1 விக்கெட்ஸ் எடுத்து இந்தியாவை ஆல் அவுட் பண்ணிட்டாங்க 224 ரன்னுக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் களமிறங்கின இங்கிலாந்து அணி ஃபஸ்ட்டில் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சரிவு நடந்தது. 247 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா டக்கிட் 43 அவுட் ஆகிட்டார், 22 அவுட்டு, ஜோரூட் 29 ரனில் அவுட் ஆகிட்டார், ஹாரி ப்ரோக் 53 ரனில் அவுட் ஆகிட்டார், பெத்தல் 6 ரனில், சிராஜ் ஓவரில் சிறப்பாக பந்து ஏக்கர் பந்தில் LBW ஆகிட்டார், கர்லி 64 ரனில் அவுட் ஆகிட்டார், ஸ்மித் 8 ரனில் அவுட் ஆகிட்டார், ஜெமி ஓட்டன் டெக் அவுட் ஆகிட்டார், அட்கின்சன் 11 ரனில் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 247 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இங்கிலாந்து அணி. இதில் பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் களமிறங்கின டீம் இந்தியா அணி சிறப்பாகவே விளையாடினாங்க. இதில் யார் ஹையஸ்ட்டாக விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, முகமது சிராஜ் 4, ஆகாஷ்தீப் 1, ஓரளவுக்கு சுமாராக பந்து வச்சு பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து விக்கெட்ஸ் மேலே விக்கெட்ஸ் எடுத்து 247க்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து அணியை. செகண்ட் இன்னிங்ஸ் களமிறங்கின டீம் இந்தியா SSV ஜெய்ஸ்வால் தான் சிறப்பாக விளையாடினார், 118 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆகாஷ்தீப் சிறப்பாக ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தார், 66 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். கருண் ஐயர் 17 அவுட் ஆகிட்டார், கேப்டன் சுப்மான் கில் 11 ரனில் அவுட் ஆகிட்டார், KL ராகுல் 7 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். 396 ரன் அடித்தாங்க டீம் இந்தியா அணி. இதில் பார்த்திங்கன்னா 374 டார்கெட் கொடுத்தாங்க இங்கிலாந்து அணிக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஜடேஜா சிறப்பாக விளையாடி 53 அவுட் ஆகிட்டார், ஜுரேல் 34 அவுட்டு, வாஷிங்டன் சுந்தர் சிறப்பாக விளையாடி 53 லாஸ்ட்டாக விக்கெட்டு பறி கொடுத்தாரு. இதிலே சிறப்பாக பந்து வச்சு பண்ணாங்க டீம் போட்டு சிறப்பாக பண்ணாங்க. இதில் யார் ஹையஸ்ட்டாக விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, அட்கின்சன் 3, டங் 5, ஓவர்டன் 2, 396 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க
டீம் இந்தியாவை சிறப்பாக பந்து வீச்சு பண்ணாங்க. இதில் பார்த்திங்கன்னா 374 ரன் அடித்தா இங்கிலாந்து வெற்றி பெறும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போது 317 ரன் அடித்து 4 விக்கெட் இழப்பிற்கு 66 ஓவர் முடிஞ்சிருக்கு. 57 ரன் அடித்தா இங்கிலாந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 விக்கெட்ஸ் எடுத்தால் டீம் இந்தியா வின் பண்ணிடும். டீ டைம் ஆகிருக்கு. நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அப்டேட் பண்ணிடுறேன். டக்கிட் வந்து 54 ரனில் அவுட் ஆகிட்டார். அலிபோப் 27 அவுட் ஆகிட்டார். ஜோ ரூட் 98 நாட் அவுட்டாக இருந்தார். முகமது சிராஜ் தான் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தார். பிரசித் கிருஷ்ணா ஒரு விக்கெட், ஆகாஷ்தீப் ஒரு விக்கெட்ஸ் எடுத்து 317 ரனுக்கு 4 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க டீம் இந்தியா அணி. 6 விக்கெட்ஸ் எடுத்தால் இந்தியா வெற்றி பெறும். 57 ரன் அடித்தா இங்கிலாந்து அணி வெற்றி பெறும். யாருக்கு கோப்பைன்னு இன்னொரு 1 ஹவரில் தெரிஞ்சது ரிசல்ட். அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது கண்டிப்பாக ஷோ ஆகும். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கெல்லாம் ஷோ ஆகும். நம்ம இனிமேல் புதுசாக வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.